சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். 1998 பிறந்திருக்கிறான். நாமம் போட்ட நட்சாதாரத்தில் இருக்கிற குலதெய்வமாக்கணும். தாலியில நாமம் போட்டிருக்கணும். தாலிலையும் நாமம் தான் போட்டிருக்கணும். அதை காமிக்க வேணாம், பார்த்துக்கோ. அப்புறம் அது என்ன அதை என்கிட்ட காமிக்கணுமா? சொன்னா தெரியாதா? ஐயோ ஆண்டவரே. முதல்ல ஜாதகம் பார்க்க போனா அவன் குலதெய்வத்தை சொல்லணும். பட்டை போட்ட தெய்வமா, நாமம் போட்ட தெய்வமா, அவனுடைய வம்சாவளி என்ன, அவன் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்னமா இருக்கிறாங்கன்னு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அம்மன் தெய்வம் என்ன தெய்வம்? காளியம்மன் கூட வேற என்ன சாமி கும்பிடுவீங்க? நான் அப்புறம் பாத்துக்கடா டே. நாமம் போட்டது என்ன கும்பிடுவீங்க? நாமம் போட்டது என்ன கும்பிடுவீங்க? எங்க இருக்குது? ஊர்ல இருக்குதா? பதி கொண்டு இருக்கிறீங்களா? திருப்பதிக்கு போய் கும்பிடுவீங்களா? திரௌபதி அம்மன் பக்கத்துல இருக்கணும்டா. பஞ்சபாண்டவர் வனவாசம் போன சீதை ராமனும் போன குளத்துல இருக்கிற பெருமாளை நீங்க கும்பிடணும். கல் இருக்கும். என்ன கல்? திருக்கோடி கல் இருக்கணும். அந்த திருக்கோடி கல் வைக்காத விட்டதுனால அந்த தெய்வத்தோட வலிமை கம்மியா இருக்கணும். அங்க என்ன வெளி சத்தம்? ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பக்கம் இந்த மகன் எங்க இருக்கா? உங்களோட இருக்க முடியாது. உங்களோட இருக்க முடியாது. உங்களோட உழைக்க முடியாது. உங்களோட தனிப்பட்ட இடத்துல தான் இருப்பான். தனிப்பட்ட நல்ல அழகு முகம், அறிவுள்ள பையன், அரும்பு மீசக்காரன், ஆன மேல உக்காரவன், வாழ்க்கைக்கு வெளிச்சம் போடுறவன், வழியில நிக்க மாட்டான், யாருக்கு தொந்தரவா கொடுக்க மாட்டான், துன்பத்துல நிக்க மாட்டான், யாரு குடும்பத்திலயும் தப்பான நியாயத்துக்கு போத மாட்டான், அவன் உண்டு அவன் இருப்பு உண்டு அவன் பொழப்பு உண்டு, எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான்டா. லேசா மட்டும் பல்லு மட்டும் ஒரு கோணல் மண்ணாக்கணும், பல்லு தூக்கின மாதிரி இருக்கும். இது இருக்குதா இல்லைன்னு கேளுங்கடா. கோணல் மண்ணா இருக்குதா தூக்கின மாதிரி இருக்குதா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இவன் ஜாதகத்துல தார 2 இருக்குதடப்பா. அவமானம் படணும், அசிங்கப்படணும், இந்த வாழ்க்கையில குழப்பமாகணும். ஏன்னு கேட்டா தானே சொல்லுவேன். 8ஆம் இடம் ராகு. 8ஆம் இடம் ராகு. இதுலயும் 7ஆம் இடம் செவ்வாய் இருக்குது.
9ஆம் இடத்துல கேது சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேது அமுக்கி சூரியன் பார்வை. இந்த குடும்பத்துல பெண்ணோட ராஜ்யம் தான் ஓடும், ஆண்களோட ராஜ்யம் ஓடாது. ஒரு பெண் பார்த்துதான் ஒரு காரியத்தை பண்ணுவா. ஒரு ஆம்பளை சம்பாதிக்கதான் தெரியும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. இவன் பெரிய படிப்பா படிச்சிருக்கலாம், இல்ல ஊருக்கு நாயக்காரனா கூட இருக்கலாம். எங்க போனாலும் இவங்களுக்கு 2 பேத்துக்கு சண்டை வந்தே தாண்டா தரும். கோயிலு, குளம், நல்லது கெட்டது, சாவு, பஸ்ல, சந்தையில, எங்க போனாலும் டெய்லி இவங்க 2 பேரும் ஒத்தே வர மாட்டாங்க. நீ சொல்ல தேவையில்ல, ஜாதகத்திலே இங்க சொல்லிவிடுவேன். நீ கம்முன்னு அவன் கம்முன்னு இருக்க மாட்டான், அவன் கம்முன்னு தான் நீ கம்முன்னு இருக்க மாட்டேன். அந்த காலத்து பெரியவங்க பண்ண வேலை அப்படித்தான் ஆயிப்போச்சு. ஏன்னா சூரியன் தாய், சந்திரன் சூரியன் தகப்பன், சந்திரன் தாய். சூரியன்ல வந்து சுக்கிரன் உட்காந்துக்கிற அப்படி, சந்திர திசையில வந்து கேது உட்காந்துக்கிற அப்படி. 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எந்த நேரமும் அடி அடி தொடின்னு இந்த அம்மா இவளை திட்ட, இவரு இவங்களை திட்ட, இப்படியே தான் சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இவரு எங்கேயாவது காணா போயிடுவாரு, இல்லை ஏதாவது மறந்து பொருளை உடச்சு விடுவா, அப்படி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். மக விருப்பத்துக்கு விட்டா மகனுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல பொழப்பு, நல்லது நடக்கும். மகன் விருப்பத்துக்கே விட்டுருணும். மகன் விருப்பப்பட்டு ஒரு பொண்ணை தேடி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆசைப்படுறேன், என்னை விட்டுருன்னா நீங்க விட்டுருணும். உங்களுக்கு தொந்தரவே தரமாட்டான். சாதாரண இடத்துல அவன் கல்யாணமும் பண்ண மாட்டான். நல்ல படிச்ச பிள்ளை, பட்டதாரி பிள்ளை, நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்குவான். உன் இடத்துல கல்யாணம் பண்ணி போய் என்ன பண்ண போறான்? அவன் நல்லா வாழ்ந்தா போதாதா? அவன் சந்தோஷமா இருந்தா போதாதா? பாத்துக்கடா டே, இதெல்லாம் ஆசை, பேராசைப்படக்கூடாது. நம்மளுக்கு இதோடு நல்ல இடமா கிடைக்குதுன்னு ஊனு ஒத்துக்கணும். அதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு அப்புறம் 2 கல்யாணம் பண்ணி தருவேன். சம்மதமா? 2 கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப இது சொன்னதை ஒத்துக்கோ, சரியா? ஜாதகத்திலே அப்படிதான்டாப்பா இருக்குது. முன்னோர்களுக்கு இந்த ஜாதகம் இருக்குது. என்னுடைய தாத்தனுக்கோ போட்டனுக்கோ 2 கல்யாணம் இருக்கணும், 2 பொண்டாட்டி இருக்கணும். உன் அப்பனுக்கா இல்ல உன்னுடைய முன்னோர்களுக்கா? தாலி கட்டாம கூட்டியாந்து வீட்டுல வச்சு குடும்பம் நடத்தியிருப்பாங்க. தாலி கட்டின பொண்டாட்டி ஒண்ணு, தாலி கட்டாத மறைமுகமான ஒரு பொண்டாட்டி ஒண்ணு இருக்கணும். ஆடு மாடு வச்சு பண்ணையும் பண்ண குடும்பம், கை நீ பார்த்து காட்டை பார்த்து விவசாயத்தை போட்டு அதை எடுத்து அறுவடை பண்ண குடும்பம். அதுல கொஞ்சம் தலை தூக்கி ஒரு பொறுப்புல உட்காந்து ஒரு ஊர்ல ஒரு நல்லது கட்டத்தை பண்ணி இவங்க பேரு புகழ் கிடைச்சிருக்குது. இவங்க காட்டுலயே ஒரு தெய்வத்தை இறக்கி இருக்கிறாங்க. இவங்க சொந்த காட்டுல, சொந்த இடத்துல, ஒரு சனி மூலையில, ஒரு நீர் போற இடத்துல ஒரு கிணத்துக்கிட்ட ஒரு தெய்வத்தை இவங்க இறக்கல, முன்னோர்களை இறக்கி இருக்கிறாங்க. அது என்ன தெய்வம்னு கேட்டுக்கடா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா வந்து சென்னை தேசத்துல ஊன்னு சொல்லிவிட்டானா நீ ஊன் கொட்டிக்கிட்டே போயிரு. சென்னை தேசத்துல, கோயம்புத்தூர் தேசத்துல ஒரு பொண்ணை விரும்புறேன், பிடிக்கிறேன்னு சொன்னா தாராளமா 2 பேரும் ஒத்துக்குங்க. மாமன் போக்கிலே போய்தான் மாமனை நீங்க பார்க்க முடியும். வழி மாறினுச்சு உங்களை மாத்தி விடுவான். சண்டை பண்ண மாட்டான்டா, சச்சரவு பண்ண மாட்டான்டா, யார்த்தையும் அடிச்சுக்கிட்டு ராவடி பண்ண மாட்டான்டா, அடுத்தவங்க விஷயத்துல போய் தலையிட மாட்டான்டா, குடிக்க மாட்டான்டா, ஊருக்குள்ளேயே கூட முக்கியமானவளை தாண்டா பேசுவான். 7 மணினா வீட்டுல தாண்டா இருப்பான். வெளியே போய் ஒரு தென்னையில உட்காந்து நாயும் பேசுறதோ பசங்களோட சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துற வேலையில இல்லடா. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு இருப்பானா. ஜாதகம் நல்லா இருக்குது, அருமையான பையன், பேரு சந்தோஷ். இவன் விருப்பப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தா இவங்க அமோகமா வாழ்வாங்க. பையன் நல்ல பேரும் புகழமா இருப்பாங்க. கண்டிப்பா வேலைக்கு போயிடுவான், கண்டிப்பா வேலைக்கு போயிடுவான், கண்டிப்பா வேலைக்கு போயிடுவான். நான் நேரம் நல்லா இருக்குது. நல்ல மாதிரியா பணம் கட்ட சொன்னா பணம் கட்டி விடுங்க. அவர் ஏற்கனவே இருந்து தானே அனுபவிச்சுட்டு வந்தாரு. ஏற்கனவே வாதியாரா இருந்து அனுபவிச்சுட்டு வந்தாரான்னு கேட்கிறேன். அதுல ஒரு சின்ன சின்ன கெட்ட பேர்